ஹாய் வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஜூஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். வெயில் காலத்தில் கிடைக்கக்கூடிய தர்பூசணியை வச்சு தான் நம்ம ஜூஸ் பண்ண போகிறோம். வெயில் காலம் ஆரம்பிச்சிட்டனாலே நிறைய இடத்துல தர்பூசணி வந்து நிறைய கிடைக்கும். இது சீசன் டைம் அப்படிங்கிறதுனால அதை வச்சு நம்ம எப்போயுமே ஜூஸ் போட்டு குடிப்போம். ஆனால் நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ஜூஸ் வந்து 3 விதமான தர்பூசணியில் ஜூஸ் பண்ண போகிறோம். 3 டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், 3 விதமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு ஜூஸ் தான் இது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம எப்போயுமே பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு ஜூஸாக போட்டு தான் நம்ம குடிச்சிட்ருப்போம். ஆனால் இது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவும் இருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா வித்தியாசமான முறையில் இருக்கும். அந்த மாதிரியான ஜூஸ் தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். வாங்க அந்த 3 விதமான தர்பூசணி ஜூஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தர்பூசணி ஜூஸ் பண்ணுறதுக்கு நான் 3 பவுலில் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம 3 விதமான ஜூஸ் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் தனித்தனியாகவே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒவ்வொரு பவுலும் ஒவ்வொரு ஜூஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். தர்பூசணியோட விதைகளெல்லாம் எடுத்துட்டு தான் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். விதைகளோடையும் சேர்த்து போடலாம். நம்ம வடிகட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் விதைகளை சேர்த்துக்கலாம். இல்லை வடிகட்ட மாட்டோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் விதைகளை தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் வந்து 3 பவுல் எடுத்திருக்கேன். இப்போ ஒவ்வொரு பவுலையும் தனித்தனியாக எடுத்து நம்ம ஜூஸ் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம ஒரு பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம துளசி விதைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் துளசியிலேருந்து கிடைக்கக்கூடிய விதைகள் தான் இது. இது பேசில் சீட்ஸ்னு சொல்லுவாங்க, சப்ஜானும் சொல்லுவாங்க. இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது, குளிர்ச்சியாக உடம்பு வந்து நல்ல குளிர்ச்சி கிடைக்கும். அதுக்காக தான் இதை நம்ம வந்து ஜூஸ்லாம் சேர்த்துக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப நல்லது. யாரும் வீட்டில் வந்து இது அதிகம் வாங்கி வச்சுக்கிட்டு அடிக்கடி நீங்கள் ஜூஸ்லாம் இது போட்டு குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அது நல்லா முட்டையாக ஊறி வந்துடும். ஒரு 2 நிமிஷம் போதும், அது ஊறிட்டு இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தர்பூசணியை போட்டுக்கலாம். தர்பூசணி போட்டுட்டு அதில் இனிப்புக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு சில தர்பூசணி வந்து நல்லா இனிப்பாக இருக்கும், ஒரு சிலது வந்து இனிப்பு கம்மியாக இருக்கும் இல்லையா, அதனால் நான் கொஞ்சம் இனிப்பாக இருக்கணும் அப்படின்றக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஜூஸ் வர போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் இதில் சேர்த்துக்க வேணாம், வெறும் அந்த தர்பூசணியை மட்டும்தான் அரைக்க போகிறோம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு வடிகட்டி வச்சிடலாம். இப்போ ஜூஸை வந்து வடிகட்டிடலாம். எதுக்காக வடிகட்டுறோன்னா ஒரு சில விதைகள்லாம் அதில் இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் வடிகட்டுறோம். விதை எதுவுமே சுத்தமாக இருக்காது அப்படின்றச்சுன்னா நம்ம வடிகட்ட கூட தேவையில்லை. பார்த்திங்கன்னா ஒரு சில விதை இருக்குது பார்த்திங்களா, அதுக்காக தான் வடிகட்டிக்கிட்டோம். வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 1/2 லெமனை புழிஞ்சிக்கலாம். 1/2 லெமன் போதும், ஏன்னா இது வந்து 1 கிளாஸ் அளவுக்கு தான் ஜூஸ் இருக்கும். அதனால் ஒரு 1/2 லெமன் இல்லைன்னா 1/4 லெமன், உங்கள் அதில் ஒரு லெமனில் இருக்க சாரை பொறுத்து நீங்கள் புழிஞ்சிக்கலாம். 1/2 இல்லைன்னா 1/4 இந்த அளவுக்கு. அடுத்து ஒரு வாட்டர் கேன் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு பாட்டில் எதுனா இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கிட்டு அந்த ஜூஸை அந்த வாட்டர் கேனில் ஊற்றிக்கலாம். அடுத்து ஒரே ஒரு பச்சை மிளகாய், அதை லைட்டாக கீறிட்டு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். முழுசாக கட் பண்ணி போட்டோன்னா காரம் அதிகமாயிரும் இல்லையா, அதனால ஒரு சும்மா லைட்டாக கீறிட்டு அந்த ஜூஸ் கூட நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து குட்டியாக ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 4லேருந்து 5 போல் ஒரு ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. நல்ல சில்லுன்னு வேணும் இல்லையா, அதனால இதில் ஒரு 4-5 ஐஸ் கட்டிகளை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வாட்டர் கேனை நல்லா மூடி எடுத்துருவோம். நல்லா லீக் ஆகாத அளவுக்கு மூடிக்கோங்க. நல்லா குலுக்குங்க. எதுக்காக குலுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே நம்ம மிளகாய் இஞ்சியெல்லாம் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதோட காரமும் அந்த மணமும் வெளியில் வரணும் அப்படின்றதுக்காக தான் நல்லா குலுக்கி எடுத்துக்கணும். நல்லா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லா குலுக்கிக்கோங்க. இப்போ நல்லா குலுக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம டம்ளரில் மாற்றிக்கலாம். ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு அதில் நம்ம சப்ஜா சீட்ஸ் வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதில் 1 ஸ்பூன் அதில் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா எப்படி முட்டையாக ஊறி வந்திருக்கு பார்த்திங்களா, வெள்ளை கலரில் அந்த மாதிரி ஊறி வந்திருக்கணும். ஒரு 2 நிமிஷமே போதும் அதுக்கு. அதையே ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துட்டு இப்போ நம்ம குலுக்கணும் இல்லையா அந்த ஜூஸ், அதையும் வந்து இதில் ஊற்றிக்கலாம். அந்த மிளகாய் இஞ்சியோட சேர்த்தே இதில் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு வந்துடுச்சு. இதில் நம்ம உப்பு போட்டு முதலே குலுக்கிறதுக்கு மறந்துட்டேன், அதனால் லாஸ்ட்டாக கொஞ்சமாக உப்பு. எதுக்காக உப்பு சேர்க்குறோம்னா, நம்ம இனிப்பெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா அந்த டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். அதனால தான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டோம்னா இப்போ சூப்பரான ஒரு ஜூஸ் ரெடி ஆயிருச்சு. எப்போயுமே பார்த்திங்கன்னா நம்ம எலுமிச்சம்பழத்தில் தான் குலுக்கி ஜூஸெல்லாம் போடுவோம். தர்பூசணியில் இந்த மாதிரி குலுக்கி சர்பத் போட்டோம்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். கலரும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். அதுக்காக தான் இன்றைக்கி தர்பூசணியில் நம்ம குலுக்கி சர்பத் போட்டிருக்கோம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் ரெடி ஆயிடுச்சு. ஒரு அழகுக்காக பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு சின்ன லெமனை கட் பண்ணி ஒரு அந்த டம்ளர் மேலே வச்சுட்டோம்னா பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். சூப்பரான ஒரு
தர்பூசணி குலுக்கி சர்பத் ரெடி ஆயிருச்சு. அடுத்து ரெண்டாவது ஜூஸ் போட்டுக்கலாம். அதே போல் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். பாதி சேர்த்துக்கிட்டால் போதும், பாதி வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அந்த பாதி போட்டிருக்கோம் இல்லையா, அது கூட ஒரு 6-7 மிளகு போட்டுக்கலாம். அடுத்து சும்மா ஒரு 4-5 இலை புதினா, அதையும் இந்த தர்பூசணி கூட சேர்த்துக்கலாம். அடுத்து லெமன், முன்னாடி நான் சொன்ன மாதிரி அரை லெமன் தான் இதுக்கும் எடுத்திருக்கேன், அரை லெமன் புழிஞ்சிக்கலாம். அடுத்து கொஞ்சம் உப்பு. நம்ம ஜூஸ்க்கெல்லாம் முன்னாடி ஒரு ஜூஸ்லேயும் அதே போல் தான் உப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோம்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்காக தான். இதே போல் சர்க்கரை 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். ஜூஸ் அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம பார்த்திங்கன்னா ஊற்றுறதுக்கு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காம வெறும் அந்த தர்பூசணியை மட்டும்தான் அரைச்சி எடுத்துருக்கோம். அதிலே பார்த்திங்கன்னா எவ்வளோ ஜூஸ் கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ இதை வடிகட்டிக்கலாம். ஒரு பவுல் வச்சுட்டு வடிகட்டிடலாம். பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம மிளகு, அதோட விதை, புதினா எல்லாம் சேர்த்து அரைச்சோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம குடிக்கிறப்ப வந்து ஒரு மாதிரி நரன்னு இருக்கும் இல்லையா, அதுக்காக வடிகட்டிட்டு அந்த மேலே இருக்க அந்த டஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து போட்டுட்டு ஜூஸ் குடித்தா தான் சூப்பராக இருக்கும் இல்லையா, அதனால தான் வடிகட்டியாச்சு. இப்போ இதை ஒரு கிளாஸுக்கு மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சோம் இல்லையா, அதையே மறுபடியும் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு, பாதி தர்பூசணி வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையே சின்னதாக நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த கிளாஸ்குள்ளே போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா மேலே மறுபடியும் கொஞ்சம் அந்த சப்ஜா சீட்ஸ் போட்டுக்கோங்க, பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக. அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்தோம் இல்லையா, அந்த வடிகட்டின ஜூஸை வந்து அதுக்கு மேலே ஊற்றிடலாம். ஊற்றிட்டா சூப்பரான ஒரு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். புதினா, மிளகு இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு மேலே ஒரு அழகுக்காக ஒரு புதினாவை இப்படி நட்டு வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இந்த ஜூஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த ஜூஸ் ஒரு வித டேஸ்ட்டுனா, இந்த மாதிரியான ஒரு தர்பூசணி ஜூஸ் இது ஒரு விதமான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த ஜூஸ் குடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா தர்பூசணி, அதோட சேர்த்து குடிக்கிறப்போ, அந்த ஜூஸோடு சேர்த்து இதையும் கடி போடுறப்போ, அந்த சப்ஜா சீட்ஸும் கடி போடுறப்போ அவ்வளோ அருமையாக இருக்கும். உண்மையாகவே நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும். இதை குடிக்கிற பொழுதனைக்கு குடிச்சிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணும். அந்தளவுக்கு ருசியாக இருக்கும் இந்த ஜூஸ் குடிக்கிறதுக்கு. சூப்பரான ஒரு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. 3வது ஜூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம அரைக்கலாம் மாட்டோம், டைரெக்டாக கிளாஸில் தான் போட போகிறோம். ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு அதில் ஒரு அரை லெமனை வந்து நம்ம குட்டியாக நாங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதை டம்ளருக்குள்ளே போட்டுடலாம். அப்புறம் ஒரு 4-5 புதினா இலை இருக்கும் பார்த்திங்களா, அதையும் அந்த எலுமிச்சம் கூடயே சேர்த்து பிச்சு போட்டுக்கோங்க. புதினா போட்டதுக்கப்புறம் நம்ம தர்பூசணி எடுத்து வச்சோம் இல்லையா, அதில் வந்து பாதி தர்பூசணியை சின்னதாக கட் பண்ணி நம்ம கிளாஸில் சேர்த்துக்கலாம். ஏன்னா மொத்தமும் இதில் சேர்த்தோம்னா கிளாஸ் வந்து பத்தாது இல்லையா, அதனால் பாதி மட்டும் நான் சேர்த்துருக்கேன். இதுக்கு மேலே நம்ம ஐஸ் க்யூப்பை வந்து குட்டியாக உடைச்சி அது கூட சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறமா சர்க்கரை 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். முன்னாடியும் பார்த்திங்கன்னா ஜூஸ்க்கெல்லாம் உப்பு சேர்த்துருப்போம் இல்லையா, அதே போல் தான் இதுக்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தி தேய்ப்போம் இல்லையா, அந்த கட்டை அதையே வச்சு நான் வந்து அதை வந்து நல்லா அப்படியே ஒரு மாதிரி மசித்து எடுத்துக்கிறேன். நீங்கள் ஸ்பூன் வச்சோ இல்லை இதுக்குன்னு தனியாக அந்த மசிக்கிறதுக்கு வச்சுருந்தீங்கனாலும் நீங்கள் மசித்து எடுத்துக்கோங்க. இல்லைன்னா பருப்பு மத்து வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி நசுக்கி எடுத்துட்டிங்கன்னா நல்லா அந்த சாறு வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். அந்த தர்பூசணியும் ஒரு சிலது வந்து முழுசாக இருக்கும், அந்த சாரும் வெளியில் வந்திருக்கும். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா நான் வந்து சோடா எடுத்திருக்கேன். அந்த சோடாவை அதுக்கு மேலே ஊற்றிக்கலாம். ஊற்றுனதுமே பார்த்திங்கன்னா எவ்வளோ அருமையாக பொங்கி வருது பாருங்கள். ரொம்ப சூப்பராக அப்படியே நுரை அப்படி வருது பாருங்கள். சூப்பராக இருக்குது பார்த்திங்களா, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. உடனே ரொம்ப ஸ்பீடாக ஊற்றுனீங்கன்னா வலிஞ்சு வெளியில் வந்துடும். அதனால் பொறுமையாக ஊற்றுனீங்கன்னா வெளியில் வராமல் நிதானமாக அந்த பொங்குறதோடு நின்றுடும். இதுக்கப்புறம் ஒரு குட்டியாக ஒரு தர்பூசணி எடுத்து அந்த டம்ளரில் ஒரு அழகுக்காக இப்படி வச்சிட்டோம்னா இன்னும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். சூப்பரான ஒரு ஜூஸ் வந்து ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கிட்டு எடுத்து குடித்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ருசியாக இருக்கும். எலுமிச்சை, சோடா, அப்புறமா புதினா, அப்புறம் உப்பு, சர்க்கரை, வாட்டர்மெலன் இதெல்லாம் சேர்த்து ஒரு டேஸ்ட் வரும் பாருங்கள். அவ்வளோ சூப்பரான ஒரு ரிச்சான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். சூப்பரான 3வது ஜூஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 3 ஜூஸுமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு தர்பூசணி குலுக்கி சர்பத், தர்பூசணி புதினாவோட சேர்த்து ஒரு ஜூஸ், அப்புறம் சோடா போட்டு ஒரு தர்பூசணி ஜூஸ். 3 விதமான ஜூஸும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
எப்பயும் ஒரே போல் தர்பூசணியில் ஜூஸ் போடாமல் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமாக நீங்கள் ஜூஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப விரும்பி குடிக்கிறதுக்கு தோணும். டெய்லி ஜூஸ் போட்டு கொடுன்னு சொல்லி கேட்பாங்க. இந்த வெயிலில் அதிகமாக இருக்கிறதுனால தண்ணி எப்போ பாரு தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும்னு தோணும் இல்லையா? என்ன தான் தண்ணி குடித்தாலும் நமக்கு தண்ணி குடித்த மாதிரியே இருக்காது. ஆனால் தர்பூசணி வந்து ஒரு பீஸ் சாப்பிட்டாலுமே தண்ணி நிறைய குடித்த மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். பார்த்திங்களா? தண்ணி தாகத்தை வந்து சீக்கிரமாக தணிக்கும் வந்து தர்பூசணி. அதே போல் இந்த மாதிரி சீசன் இருக்கிறப்போ இந்த மாதிரியெல்லாம் ஜூஸ் நம்ம போட்டு ஈஸியாக குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப கஷ்டமான ஜூஸ் எல்லாம் கிடையாது. தர்பூசணியில் போடுறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப ருசியாகவும் இருக்கும். இதே போல் 3 வகையான ஜூஸ் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.